வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. 2026 தேர்தலுக்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2026 தேர்தலில் இந்த கட்சிலாம் டிவிகே கூட கூட்டணி இருக்க போதுபான்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. எந்த கட்சிகள் இப்போது டிவிகே கூட இணையிறாங்க, எந்தெந்த வேட்பாளர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, மதுரை மாநாடு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நடந்து முடிஞ்சிச்சிங்க. செம எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க இந்த எவ்வளோ ஜனம் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாரி செம ஜனம் வந்துச்சு. விஜயோட ஸ்பீச்லாம் மாஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னார், மதுரை மன்னன் வந்தாலே எனக்கு எம்ஜிஆர் விஜயகாந்த் தான் ஞாபகம் வருது, விஜயகாந்தோட சொந்த மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போட்டு ஆரம்பித்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார், 234 தொகுதியில் விஜய் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி எந்த கட்சியோட எங்கள் கூட வாங்க, அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரோம், நாங்கள் சீட்டும் அதிகமாக தரோம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காருங்க. அதாவது யாரை குறிக்குதான்னா, விடுதலை சிறுத்தை, பாமக, அப்புறம் தேமுதிக, இந்தமாரி கட்சியெலாம் எங்கள் கூட கூட்டணி வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு நான் தரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன்லாம் திமுகவில் இருக்கார், அவருக்கு வந்து ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க, சீட்டு ஒரு 4-5 குத்து உதறி விட்டுருவாங்க. டிவிக்கு என்ன சொல்லுது, எங்ககிட்ட வாங்க, சீட்டு உங்களுக்கு அதிகமாக தரேன், ஆட்சிலையும் உங்களுக்கு நான் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சிறிய கட்சி டிவிக்கு கூட்டணி போகிறதுக்கு பாமக, விடுதலை சிறுத்தை, அவர் தேமுதிக இந்தமாரி கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஆட்சியில் பங்கு தராங்கன்னா எந்த ஒரு கட்சியும் அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. அதிமுகவும் தரமாட்டாங்க, டிஎம்கேவும் அதுமாதிரி தரமாட்டாங்க. டிவிக்கே ஒரு ஆஃபர் மாரி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அது வந்து யாருக்கு ஒரு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திமுகங்க. திமுக விடுதலை சிறுத்தை கைண்டின்னு வந்துட்டு டிவிக்கேல சேர்ந்தா திமுக நிலைமை அவ்வளோதாங்க. ஏன்னா வெற்றி பார்த்தா வட மாவட்டங்கள் வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் வந்தார்னா வட மாவட்டத்தில் திமுக காலிங்க, மற்ற மாவட்டங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சப்போஸ் டிவிகே கிட்ட போயிட்டால் டிவிகே வட மாவட்டத்தில் இன்னும் ஒரு எப்படி சொல்ல வலுப்படுத்துற மாதிரி ஆகிடும். அப்புறம் பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, இவங்களாம் இந்த சிறிய கட்சிலாம் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக டிவிகே தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சராக விஜய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சதவீதம் அதிகமாகும். ஏன்னா விஜய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டு இருக்குது. தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தால் அவர்கிட்ட ஒரு 10%, பாமக ஒரு 10%, இது போட்டாலே 40% ஓட்டு கவர் ஆகிடுங்க. 35-33% வந்தாலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கான ஒரு இதுவாக இருக்கும். அது வந்து எப்படி ஏறலாம் இறங்கலாம், அதை பொறுத்து தான் பார்க்கலாங்க. விஜயோட மாநாடு வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமாக 2வது மாநில மாநாடு நடந்திருக்கு. அது குறித்து அதில் வந்து ஜனத்தை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். 2026 தேர்தல் வெற்றி யாருக்குங்க, உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்டில் அதுவும் சொல்லிட்டு போங்க. இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.